ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். நம்ம தென்னிந்திய வரலாற்றில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே நன்கறியப்பட்ட முடியாட்சி அரசுகளில் ஒன்று தான் சோழ அரசு. ஏன்னா சோழ அரசு அவ்வளோ மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அவர்களோட அரசு கட்டமைப்பு ரொம்ப விரிவானது, நீர்ப்பாசன அமைப்பும் ரொம்ப பறந்து விரிஞ்சு காணப்பட்டுச்சு. பண்டைய சோழர்கள் பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றோட கழிமுக பகுதியை தான் மையப்பகுதியாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. சோழர்களோட தலைநகரமாக விளங்குறது எது அப்படின்னா உறையூர் தான், அதாவது இப்போ இருக்க திருச்சிராப்பள்ளி. சோழ வம்சத்தையே மீட்டெழச் செய்தவர் யார் அப்படின்னா விஜயலாயன் அப்படின்ற அரசர் தான். அவரோட தலைநகரமா எது விளங்குச்சு அப்படின்னா தஞ்சாவூர். இப்போ சோழர்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன் தான். அவர் தான் சோழ பேரரசோட மாபெரும் பேரரசராக விளங்கினாரு. அவரோட ஆட்சி காலம் எப்பயில இருந்ததுன்னா 985 1014 வரைக்கும். இவர் தான் தஞ்சாவூர்ல இருக்க ராஜராஜேஸ்வரம் கோவில், அதாவது பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினாரு. ராஜராஜ சோழனோட ஆட்சிக்கு அப்புறமா வந்தவர் தான் அவரோட மகனான முதலாம் ராஜேந்திரன். கங்கை கொண்டான் அப்படின்னு அழைக்கப்பட்டவரும் முதலாம் ராஜேந்திரன் தான். அதாவது 1014 1044 வரைக்கும் முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி செய்தாரு. அவருடைய கடற்படை தான் ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்றுவதற்கு ரொம்ப உதவியா இருந்தது. சோழ பேரரசோட கடைசி அரசர் யார் அப்படின்னா அதி ராஜேந்திரன். சோழ அரசர்களோட வம்சத்துல மூத்த மகனை யுவராஜன் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். அரசரோட ஆணைகள் பனையோலைகளிலும் கோவில் சுவர்களிலும் பொறிக்கப்பட்டது. கிராமமே நிர்வாக அமைப்போட மிகச்சிறிய அழகா விளங்குது. வணிகர்களோட குடியிருப்புகளை நகரத்தார்கள் தான் நிர்வகித்தனர். நாட்டார் அப்படின்ற அமைப்பு நாடோடு தொடர்புடையது. உத்திரமேரூர் அப்படின்ற ஒரு கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். சோழ அரசோட முக்கியமான வருவாய் எது அப்படின்னா நிலவரி தான். நிலவரி காணிக்கடன் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. வரி தானியமாக தான் வசூல் செஞ்சாங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டுச்சு. சமூகத்தோட இடைமட்டத்துல போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றிருந்தார்கள். சோழர்களோட நீர்ப்பாசன வசதி விரிவானது. தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் என அழைக்கப்பட்டது. சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியாக பற்று கொண்டவர்களா விளங்கினார்கள். நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டதுதான் திருமுறைகள். அரசர்கள் கல்வி பணிக்கு மிக பெரும் ஆதரவு கொடுத்தாங்க. முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் அப்படின்ற கிராமத்துல வேத கல்லூரி ஒன்றை நிறுவியுள்ளார். சோழர்களோட வணிகம் தலை தோங்கி விளங்குச்சு. அஞ்சு வண்ணத்தார், மணி கிராமத்தார் அப்படின்னு 2 வணிக குழு இருந்தது. அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னா கடல் கடந்து வணிகம் செய்பவர்கள் தான். மணி கிராமத்தார் அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளே வணிகம் செய்பவர். பிற்காலத்துல இந்த இரு அமைப்பும் ஐநூற்றுபவர், திசை 1500 என்னும் பெயரில் ஒருங்கிணைந்து செயல்பட்டுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள். பிற்கால பாண்டியர்கள் தென்னிந்தியாவை கிபி 600 920 வரைக்கும் ஆட்சி செய்தாங்க. பாண்டியர்களோட தலைநகரம் கொர்க்கை. துறைமுக நகரமாகவும் விளங்கியது கொர்க்கை தான். இது முத்து குளித்தலுக்கு பெயர் போன நகரம். 6ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா களப்பிரர்களை பாண்டியர்கள் வெற்றி கொண்டு தமிழகத்துல மீண்டும் பாண்டியரோட ஆட்சியை மிக வலுவாக நிறுத்தி கொண்டார்கள். களப்பிரர்களை வெற்றி கொண்ட அந்த வலிமையான அரசர் யார் அப்படின்னா கடுங்கோன். பாண்டியர்களே வலிமை மிக்க அரசர் யார் அப்படின்னா அரிகேசரி மாறவர்மன். ஹரிகேசரி மாறவர்மரும் பல்லவ அரசரான முதலாம் மகேந்திரவர்மன்கள், முதலாம் நரசிம்மவர்மனும் சமகாலத்தவர்கள். குடி செப்பேடுகளின் கொடையாளி அப்படின்னு அழைக்கப்பட்ட அரசர் யார் அப்படின்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் அவர்தான். ஒட்டுமொத்த தமிழகத்தையே அவரோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஆந்திர மாநிலத்துல நெல்லூர் வரைக்கும் இவரோட ஆட்சி பரவி இருந்தது. சுந்தர பாண்டியரோட ஆட்சி ஒரு கூட்டாட்சியா தான் இருந்தது. அவர் கூட கூட்ட அரசரா இருந்தவர் யார் அப்படின்னா விக்ரம பாண்டியனும் வீரபாண்டியனும் தான். மாலிகப்பூரோட படையெடுப்புக்கு அப்புறமா பாண்டிய நாடு பல பகுதியா பிரிஞ்சிருச்சு. மதுரையில டெல்லி சுல்தானுக்கு கட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாச்சு. பாண்டியர்களின் ஆட்சி அமைப்பும் சமூகமும்.
பாண்டிய அரசர்கள் வந்து தலைநகரை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க. மதுரை வந்து பொதுமக்கள்ல வந்து கூடல் நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் வந்து பாரம்பரியமா கூடல்கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்டார்கள். பாண்டியர்களிடம் வந்து வலுவான குதிரைப்படை வந்து இருந்தது. அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் சேர்ந்து மங்கலம், அதாவது சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற ஒரு பிராமணர் குடியிருப்புகளை வந்து உருவாக்கினாங்க. நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் வந்து பூமிபுத்திரர்கள் அல்லனா வேளாளர் அப்படின்னு விவரிக்கப்பட்டார்கள். பாண்டியரோட ஆட்சி காலத்துல வந்து பிரதம மந்திரி வந்து உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார். அரசு செயலகம் வந்து எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. மண்டலங்கள் வந்து வளநாடுகள் என அழைக்கப்பட்டது. நாடுகளை நிர்வகித்தவர் வந்து நாட்டார் என அழைக்கப்பட்டார்கள். கிராம நிர்வாகம் பற்றிய செய்தி வந்து மானூர் கல்வெட்டுல வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு அந்த மானூர் அப்படின்ற ஊர். பாண்டிய அரசர்கள் வந்து வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினார்கள். பாண்டிய மன்னர்கள் வந்து சைவம், வைணவம் ஆகிய இரண்டையுமே வந்து சமமாதான் கருதினார்கள். காயல் துறைமுகத்துல வந்து மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அராபிய வணிகர் வந்து வணிக நிறுவனம் ஒன்று நடத்தி வந்தார். குதிரை வணிகத்தில் ஈடுபட்டோர் வந்து குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். வணிக பரிமாற்றத்துல வந்து தங்க நாணயங்கள் தான் வந்து அதிக அளவில் புழக்கத்துல இருந்துச்சு. தங்க நாணயங்கள் வந்து காசு, களஞ்சி, பொன் அப்படின்னு பல வகையா அழைக்கப்பட்டது. ஒரு குதிரையோட சராசரி விலை வந்து சொக்க தங்கத்திலான 200 தினார்களுக்கு சமமாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் இவ்வளோ தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.